மாதவனுக்கு கால் பண்ணி ஜில்லுவோட போன் எங்க இருக்குன்னு கேளு. இந்த போனை புடி, டக்குன்னு கேளு. இல்ல இல்ல, என்னன்னு சொல்லி பயமுறுத்துற. எடுத்துட்டானா? இல்ல இல்ல இல்ல, லைன் போயிட்டு இருக்கு. என்ன போனை கட் பண்ணிட்டாளுக? என்ன கூடாதே, இந்த வீடியோ ஊர்ல உள்ள ஒரு ஆளு பாக்கி இல்லாம எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். என்னடி, எடுத்தானா இல்லையா? எடுக்க மாட்டீங்களா லைலா? என்ன ஆச்சுன்னு தெரியலையே. இப்ப யாரடி கால் பண்றது? ஜில்லு தாண்டி. அதான் ஜில்லு கிட்ட போனே இல்லையே. அந்த போனை வச்சிருக்கிறவ தாண்டி. சரி எடுத்து, யாரு நீ எங்க இருந்து பேசுறன்னு கேளு. இது ஜில்லுவோட போனுன்னு சொல்லு. அவதான் கலாய்க்கிறாளேடி. எவன்னு கண்டுபிடிப்போம், கேளு. சரி ஓகே. ஹலோ ஹலோ ஜில்லு. சொல்லு சொல்லு. இது எங்க ஜில்லுவோட போன். நீங்க யார் பேசுறது? போன் மிஸ் ஆயிடுச்சா? நீங்க எடுத்து வச்சிருக்கீங்களா? இல்லங்க, இது ஏன் போனு தான். நீங்க யாரு பேசுறது? என்னடி அவ போன்னு சொல்றாடி. லவுட் ஸ்பீக் போடு. ஹலோ, யாருங்க நீங்க? இது ஜில்லுவோட போனு. நீங்க எதுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க? எடுத்து வச்சுக்கலைன்னா கீழே விழுந்துருமேங்க, அதனாலதான் எடுத்து வச்சிருக்கேன். ஏய், யாரு நீ? ஜில்லுவோட போன் எடுத்து வச்சுட்டு கலாய்க்கிறியா? யார் பேசுறது? நீங்க யாருங்க பேசுறது? முதல்ல நீ யாருன்னு சொல்லுடி. நான் யாருன்னு சொல்லணும்னா ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணணுமே, பண்ணுவீங்களா? யாருன்னு சொல்றதுக்கு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுமா? எதுக்கு வெயிட் பண்ணணும்? அவசர வேலையா காட்டு பக்கம் போக வேண்டியது இருக்கு, போயிட்டு வந்துட்டு பேர சொல்லட்டுமா? காற்று பக்கம் போறாளா? ஏஞ்சிலேலா? ஐயோ குஞ்சாயி, அவ கக்கா போறத பத்தி பேசிட்டு இருக்காடி. எவ்வளோ நம்மள கலாய்க்கிறான், யாருன்னு தான் தெரியல. ஹலோ, வெயிட் பண்றீங்களா? ஹலோ. ஏய், நீ யாருன்னு மட்டும் கண்டுபிடிச்சோம். ஒழுங்கா ஜில்லு போனை கொடுக்க போறியா இல்லையாடி? எங்கடி அவளோட போனை திருடின? யாரு நீ? லாலா, இவகிட்ட பேசுறதுல வேலை இல்ல. முதல்ல மாதவனுக்கு கால் பண்ணணும், இல்லன்னா நேர்லயே போய் என்ன மேட்டர்ங்கிறது சொல்லணும். இல்லன்னா இவ ஊர்ல இந்த வீடியோ ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவாளா இல்ல? ஆமாடி குஞ்சாயி, கட் பண்ணிட்டு மாதவனுக்கு கால் போடு. அப்படிங்க ஜில்லி பேபி, ஐஸ்கிரீம் நல்ல சில்லுன்னு இருக்கு. உன்ன மாதிரியே இல்ல ஜில்லு. போங்க ஜில்லி பேபி, இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப குறும்பு தான். நீ சாப்பிடு ஜில்லு. முதல்ல நீங்க சாப்பிடுங்க ஜில்லி பேபி. போதும் போதும் ஜில்லு. ஜில்லி பேபி, எனக்கு ஒரு ஆசை, அதை நீங்க நிறைவேற்றுவீங்களா? என்ன ஜில்லு இப்படி கேட்டுட்ட? நீ கட்டளை இடு, நான் கட்டுப்படுறேன். அது ஒண்ணும் இல்ல ஜில்லி பேபி, அந்த மாடல் இருக்கல்ல, அதான் உங்க மூத்த பொண்டாட்டி. அவளை பத்தி இதுக்கு இப்ப பேசுற? நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. சொல்லு. அவளுக்கு நீங்க தொட்டு தாலி கட்டிட்டீங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவ ஃப்ரெண்ட் எல்லாம் என்ன அசிங்கமா பேசுறா. நீங்களும் அதே மாதிரி எனக்கு ஒரு தாலி கட்டிட்டா எவளும் என்ன எதுவும் பேச முடியாதுல்ல. உனக்கு இப்ப என்ன, தாலி தானே கட்டனே? தாலி கட்டுதுன்னா 4 சவத்துக்குள்ள நம்ம 2 பேரும் இருந்து கட்டிக்கிறது இல்ல ஜில்லி பேபி. இந்த ஊரறிய உலகறிய அவளை நீங்க எப்படி கல்யாணம் பண்ணீங்களோ அதே மாதிரி என்னையும் கல்யாணம் பண்ணணும். ஜில்லு அது வந்து என்ன ஜில்லி பேபி, வந்து போயின்னு இழுக்கிறீங்க, பண்ண மாட்டீங்களா? சேச்சா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, பண்ணுவேன். சரி ஓகே விடு, பார்த்துக்கலாம். உனக்கு இப்போ என்ன, ஊர் அறிய உன் கழுத்துல தாலி கட்டணும், அவ்வளோதானே? ஆமா ஜில்லி பேபி, அந்த மாதிரி நான் ஊரறிய உங்களுக்கு மனைவி ஆயிட்டா இந்த ஊர்ல யாரும் என்னை எதுவும் சொல்ல முடியாதுல்ல. யாரும் என்னை அசிங்கமா பேச மாட்டாங்க. நான் முறைப்படி உங்க மனைவின்னு தாலியை மேல தொங்க விட்டுட்டு அலையலாம். என்னை யாரும் கேள்வி கேட்க முடியாது. அதுக்காக தான் சொல்றேன். சரி விடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன் ஆசைப்படியே செஞ்சிருவோம். இந்த திருவிழா முடியட்டும், அந்த சுப்பிரமணிய ஒரு வழி பண்ணிட்டு அதுக்கப்புறம் கெத்தா நம்ம கல்யாணத்தை பண்ணுவோம், ரைட்? அதுக்கு முன்னாடி அவகிட்ட இருந்து நீங்க டிவோர்ஸ் வாங்கணும். லீகலா எல்லாத்தையும் பண்ணாதான் நம்ம கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராது. யாராலையும் நம்மள பிரிக்கவும் முடியாது. அதை பத்தி நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். ஓகே, தேங்க்யூ பேபி, தேங்க்யூ so much. என்ன கட் பண்ணிட்டாளுக? அவள்களும் பெண் தானே, அவள்களுக்கும் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பெல்லாம் இருக்கத்தானே செய்யும். ஆனா இதெல்லாம் இருந்து இவளுகளை சும்மா விடக்கூடாதே. நம்ம கையில எவிடன்ஸ் கிடைச்சோம். ரைட்டு, முதல்ல இளைஞர் சங்கத்துக்கு அடிப்போம். என்ன நெடுவலைக்கா போன் அடிக்குது? ஹலோ, சொல்லுக்கா. ஏலே பாவாட, எங்கடா இருக்க? கழுத கட்ட குட்டிச்சோறு எங்க இருக்க போற? சவாரிக்காக ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கேன், சொல்லுக்கா. வாட்ஸ்அப்ல ஒரு ரீல் அனுப்பியிருக்கேன், இமீடியட்டா அதை பார்த்துட்டு எனக்கு உடனே கூப்பிடு. ஏக்கோ, அவன் சவாரி அடிக்காம கிடைச்ச சவாரிக்காக ஓடிக்கிட்டு இருக்கேன். சும்மா வந்து நின்றுக்கிட்டு ரீல பாரு அதை பாருன்னு போக்க. உனக்கு தான் வேலை வெட்டி இல்லைன்னா எங்களுக்கு வேலை வெட்டி இல்ல. நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன், வைக்க போனேன். ஏய்
சம்மந்தம் இல்லாம சொல்லுவனா? முக்கியமான வீடியோடா, எடுத்து பாரு. பார்த்துட்டு உங்க இளைஞர் சங்கம் எல்லாத்துக்கும் தட்டி விடு. எல்லாரும் 5 நிமிஷத்துல ஊர்ல வந்து ஆசராயிருக்கணும், ரைட்டா? ஊர் சம்பந்தப்பட்ட வீடியோ இளைஞர் சங்கத்துக்கெல்லாம் அனுப்பி வைக்கவா? ஆத்தாடி ஆத்தா, எந்த வீடியோ எங்கிட்டு கடந்து ரிலீஸ் ஆச்சுன்னு தெரியலையே. எவன் எங்கிட்டு எதுக்குள்ள கேமரா வச்சு எடுக்கிறானே தெரிய மாட்டேங்குது. நான் வேற நேத்து குளிக்கையில ஜட்டி கூட போடலையே. ஒருவேளை அந்த வீடியோவை எவ்வளவு ரிலீஸ் பண்ணி விட்டுட்டாளுகளோ? இலை கிறுக்கு பையிலே பாவாட, மைண்ட் வயசுன்னு நினைச்சு சத்தமா பேசிக்கிட்டு இருக்கடா. போனை வச்சுட்டு என்ன வீடியோன்னு பாரு, அதுக்கப்புறம் ஷேர் பண்ணு. பைத்தியக்காரன். ஓ சரிக்கா வைக்கா. என்ன வீடியோ? ஆத்தாடி, இது என்ன இந்த பொம்பளை நம்ம நகையை போட்டுக்கிட்டு இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கு? சவாரிக்கு வேற ஃபோன் பண்றாங்களே. ஹலோ, எப்ப எம்புட்டு நேரமா வெயிட் பண்றது? சவாரி எடுக்க வாரியா வரலையா? ஏய் ஆத்தா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு, என்னால வர முடியாது. நான் உனக்கு ஆள் மாத்தி விடுறேன், அங்கிட்டே நில்லு, வேற ஆட்டோ வந்து கூட்டிட்டு போகும். இல்லையா, முக்கியமான வேலையா ராம்நாடு போகணும்டா. நான் அதை விட முக்கியமான வேலையா ஆத்தூர் போகணும். நீ முதல்ல போன வையாத்தா, நான் உனக்கு ஆட்டோ அனுப்பிச்சு விடுறேன். ஆனா அலுமடி குப்பம்மா, மச்சான் அன்னைக்கு குதிரையில வந்து அருள்வாக்கு சொல்லையில இருந்த சிலுசிலுப்பு இருக்குவாரு. ஆத்தாடி, ஏன் கேக்குற? எனக்கு 2 நாளா தூக்கம் வரல தெரியுமா? குளிர் காய்ச்ச போட்டு ஆட்டி எடுத்துருச்சுல்ல. ஆமா, அப்புறம் சாமியே நேர்ல வந்து பேசினா அது கணக்கா பேசினா அந்த குதிரையும் ஆளும் தீப்பந்தமும் அருவாளும் சொல்ல முடியல. அப்படியே ஐயனாரே மறு உருவம் எடுத்து வந்தது மாதிரில இருந்துச்சு. அடி இம்புட்டும் பண்ணிட்டு என்ன இப்படி கிடைக்கல அப்படின்னு போய் வீட்டுல கேக்குறேன். என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியலங்கிறாருடி. என்ன அப்படி இப்படி சொல்ற? என்ன நடந்துச்சுன்னு தெரியலன்றாரா? அடி ஆமடி முட்டைக்கறி, படுத்தது மாதிரித்தான் தெரியுது. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு ஒன்றும் விளங்கல. திடீர்னு ஏதோ உடம்பெல்லாம் சிலுத்தது மாதிரி இருந்துச்சு, தூக்குனது மாதிரி இருந்துச்சு, எடுத்தது மாதிரி இருந்துச்சு. நீங்க வந்து சொன்ன பிறகுதே நான் சாமி வந்து ஆடுனே தெரியுதுன்னு சொல்றாரு. அத்தே, நம்ம கருப்பனை மாதிரி துடியான சாமி எங்கும் இல்லத்தா. என்ன துடியா இருக்கு வருமே. என்னது இது வீடியோ? எனக்கும் ஏதோ வீடியோ வந்திருக்கு. எனக்கும் வந்திருக்கும் டி. என்ன வீடியோ? இது எல்லாருக்கும் ஒத்தாப்புல வந்திருக்கு. மறுபடியும் கவர்மெண்ட்ல இருந்து எதுவும் காசு போட்டு விடுறாங்களோ? இருக்க முடியும். அன்னைக்கு 5000 போட்டு விட்டது மாதிரி இன்னைக்கு 10,000 கண்டு போட்டு விட்டுருக்காங்களோ? அதையும் என்னதையும் நியூஸ் சொல்றாங்களான்னு நல்லா கேளுங்க டி. என்னடி குப்பமா இதெல்லாம்? உன் வீட்டுல வந்து இருக்காளே ஒரு சிரிக்கி, அவ பார்த்த வேலை தானே அது? அம்மன் நகையை போட்டுக்கிட்டு ஆட்டிக்கிட்டு தெரியுறா. எனக்கு மட்டும் என்னடி தெரியும்? நான் என்ன அவ வீட்டில் உட்காந்துருக்கேன், இல்லை நான் அவளை கூட்டி கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்கேனா? கிளம்பு கடி முதல்ல. என்ன ஏதுன்னு இன்னைக்கு ஒரு கை பார்த்துருவான். அத்தா நகைன்னு அம்பிட்டு விளையாட்டா போச்சா? இவளை இன்னைக்கு சும்மா விடக்கூடாதுடி. வாடி போவோம். இன்னைக்கு பஞ்சாயத்தை கூட்டி இவளை 1க்கு 2 வாங்கல. என் பேரு மொட்டைக்காரி இல்லை, வாங்கடி. சவி, என்ன இன்னைக்கு வர முடியுமா முடியாதா? முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிடு, நானே பாத்துக்கிறேன். சும்மா விளையாட்டுக்கு தாண்டி கேட்டேன். சரி பாத்து வா. ஏன் அண்ணி வம்பிழுக்கிறீங்க? அன்னைக்கு வராம மேடம் டிமிக்கி கொடுத்தாங்கல்ல, அதனாலதான் இன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். இப்படி நீங்க விளையாட்ட பேச போய் தான் அன்னைக்கு சண்டை வந்துச்சு. இனிமே இந்த மாதிரி என்ன வச்செல்லாம் விளையாடாதீங்க. இப்ப என்ன சொன்னேன்? வர முடியுமான்னு தானே கேட்டேன். இதுக்கே நீ இப்படி ரியாக்ட் பண்ற? இல்ல சொல்றேன், திரும்ப என்னாலன்னு இந்த வீட்டுல எந்த சண்டையும் வந்துடக்கூடாது, அதுக்காக தான். அதெல்லாம் ஒரு சண்டையும் வராது. ஃபைல் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டியா? இதோ கையிலே தான் வச்சிருக்கேன். சூப்பர். இப்ப இருந்தே தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிரு. அப்பதான் அங்க போன உடனே உனக்கு ஸ்கேன் பண்ண கரெக்டா இருக்கும். ஏங்க, அண்ணி வந்து அதுக்கப்புறம் கிளம்பி போறதுக்கே டைம் ஆயிடும். அது வரைக்கும் தண்ணி குடிச்சிட்டே உட்காந்துருந்தோம்னா அதெல்லாம் செட் ஆகாதப்பா. நான் அங்க போகும்போது குடிச்சுக்கிறேன். சாவி கிளம்பிட்டாலாண்டி, இன்னும் 10 மினிட்ஸ்ல வந்துருவா. நீ தண்ணி குடிக்க ஸ்டார்ட் பண்ண. நான் குடிச்சுப்பேன், நீங்க சும்மா இருங்க. அடிப்பாவி, அப்புறம் திரும்ப வெயிட் பண்ண சொல்லுவாங்கல்லடி. அதுக்காக தான் சொல்றேன், கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கோ. எங்க உங்களுக்கு புரியுதா? அதிகமாக தண்ணி இங்கேயே குடிக்க ஆரம்பிச்சோன்னா அங்கே எத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியாது. நம்ம அவசரத்துக்கெல்லாம் உடனே ஸ்கேன் பண்ண மாட்டாங்க, டோக்கன் பிரகாரம் தானே ஸ்கேன் பண்ணுவாங்க. அது வேற வயிறு தாங்காதுப்பா. ஓ, அது வேற இருக்குல்ல. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வண்டியில் ஏறுலேருந்து நீ தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிடணும். சரி அப்போ குடிக்கிறேன். லாஸ்ட் டைமே டாக்டர் நிறைய தண்ணி குடிச்சாதான் பேபி மூமெண்ட்ஸ் எல்லாம் கிளியரா தெரியும்னு சொல்லியிருக்காங்கல்ல. இந்த வாட்டி நானும் ஸ்கேனுக்கு வரணும், எப்படி இருக்குன்னு லைவா பார்க்கணும். நல்ல ஃபுல் வளர்ச்சி வந்திருக்கும்ல. அதான் உங்க பிள்ளை நல்லா உதைக்கிறாளே, இதுக்கு மேல வேற என்ன வேணும்? ஆமால. எங்க இப்பவே ஒருத்தர் நம்மளை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, குழந்தை வந்துட்டா சுத்தமா கண்டுக்க மாட்டாங்க. லூசு, அப்படிலாம் ஒன்றும் இல்லடி. குழந்தையே பிறந்தாலும் நீ தான் என்னோட முதல் குழந்தை, உன்னை எப்படி கண்டுக்காம இருக்க முடியும்? இன்னும் 3 monthsல பார்க்க தானே போறேன். இதே வாய் அப்புறம் இருக்குமான்னு. இதே வாய் இல்லாம வாடகைக்கு வாய் வாங்கிட்டு வந்துருவனா என்ன? தெரியலையே, வாங்கினாலும் வாங்கலாம், யாருக்கு தெரியும்.
இந்த பாட்டில் அம்மா ஜூஸ் போட்டு வச்சுருக்கேன், உங்களுக்கு வேணும்னா ஜூஸ் குடிங்க, இல்லைன்னா பாக்ஸில் நட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், நட்ஸ் சாப்பிடு. வெளியில் போய் விளையாடக்கூடாது, வீட்டிலே இருந்து தான் விளையாடணும், சேஃபாக இருக்கணும், அப்பா சொல்கிறத கேட்டுக்கிட்டு சமத்தான் நடந்துக்கணும், ஓகேவா? நானும் வரட்டுமா? உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் நிறைய இன்ஃபெக்ஷன் ஆகும் வேதா. ஹாஸ்பிட்டலுக்கு கிட்ஸ் எல்லாம் போகக்கூடாது. அப்போ குட்டி தம்பி மட்டும் வரான்? குட்டி தம்பி அத்தை வயிற்றுக்குள்ளே தானே இருக்கான், அதனால அவன் வரலாம், நம்ம எல்லாம் போகக்கூடாது, ஓகேவா? நம்ம மட்டும் ஏமா போகக்கூடாது? ஏன் போகக்கூடாதுன்னா இப்போ வெயில் ஜாஸ்தி ஆயிடுச்சுல, அப்புறம் குழந்தைங்களுக்கெல்லாம் உடம்பு சரியில்லாமல் போயிடும், அதனால தான் வெயில் அலையக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அங்கே வந்தால் இன்ஜெக்ஷன் போட்டுருவாங்க. அப்போ குட்டி தம்பிக்கு இன்ஜெக்ஷன் போடுவாங்களம்மா? ஆமாம் ஆமாம், அத்தைக்கு போடுவாங்கல்ல, அந்த இன்ஜெக்ஷன் அப்படியே குட்டி தம்பிக்கு வயிற்றுக்கு போயிடும். அப்போ தம்பிக்கு வலிக்காதம்மா? ஐயோ, இதுக்கு நான் என்ன சொல்றது? தம்பிக்கு வலிக்காதுடா, அத்தைக்கு தான் வலிக்கும். அத்தை வயிற்றுக்குள்ள தானம்மா குட்டி தம்பி இருக்கான், அப்ப தம்பிக்கு வலிக்க தானே செய்யும், ஏன் வலிக்காது? அது அத்தை வயிற்றுக்குள்ள குட்டி தம்பி நல்லா சேஃபா தானே இருக்கான், அதனால அவனுக்கு வலிக்காது, அத்தைக்கு மட்டும்தான் வலிக்கும், ஓகேவா? அம்மா, ஒருவேளை தம்பிக்கு வலிச்சு அவன் அழுதான்னா அக்கா வேணும் கேட்பாளம்மா, நான் வேணும்னா கூட வரட்டுமா? சொல்லுமா, நான் வரட்டுமா? அது வேதா குட்டி, தம்பிக்கெல்லாம் வலிக்காது, அப்படியே வலிச்சாலும் அத்தை மாமா அம்மாலாம் கூட இருக்கோம்ல, நாங்கள் பார்த்துக்குறோம், நீ வீட்டில் பத்திரமா இரு. அவன் அக்கா வேணும் கேட்டா என்னம்மா சொல்றது? அவன் அக்கா வேணும்னு கேட்டா அக்கா வீட்டில் இருக்கா, நம்ம வீட்டுக்கு போகலான்னு நான் சொல்லிக்கிறேன், ஓகேவா? அம்மா, அவன் தான் வயிற்றுக்குள்ள இருக்கான்ல, எப்படி பேச முடியும்? அதான் உனக்கே தெரியுதுல்ல வேதா, அவன் வயிற்றுக்குள்ள இருக்கும்போது எப்படி பேச முடியும்? பேச முடியாது, தம்பி வெளியில் வந்ததுக்கு அப்புறம் தான் பேச முடியும், சரியா? இதெல்லாம் நீ சாப்பிட்டுட்டு சமத்தா இரு, அம்மா போயிட்டு உடனே வந்துடுறேன். வேதா குட்டி, ஏங்க இவ்வளோ நேரம் எங்கே போனீங்க? இவளை சமாளிக்க என்னால் முடியவே இல்லை தெரியுமா? வயிற்றுக்குள்ள இருக்கிற குட்டி தம்பி எப்படி பேசுவான், அவன் அழுதானா என்ன பண்ணுறது, அக்கா கேட்டால் என்ன பண்ணுறதுன்னு என்னென்னவோ கேட்டுட்டு இருக்கா. ஓஹோ, என்ன ஓகோன்றீங்க? அவள் கேட்குறதெல்லாம் இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது தெரியுமா? என்னால் பதில் சொல்ல முடியல. நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன்னு சொன்னால் அங்கே என்னை குட்டி தம்பி தேடுவானே, நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டுட்ருக்கா. அப்போ நான் அவ்வளோ தூரம் சொல்லியும் நீ ஹாஸ்பிட்டல் போக தான் போற, அப்படிதானே? நான் தான் நேற்றே சொல்லிட்டேனே, இன்னைக்கு கண்டிப்பாக அவளை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போகணுன்னு. தம்பியும் கால் பண்ணிட்டான், இன்னும் 5 மினிட்ஸில் வரேன்னு சொல்லிட்டேன். என்னங்க, பாப்பாவுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் இங்கே எடுத்து வச்சுட்டேன், அவளுக்கு ஜூஸ் கொடுத்துருங்க, வேறு ஏதாவது அவள் கேட்டானா வாங்கி கொடுங்க. அப்புறம் சாப்பாடு ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன், அவளும் நீங்களும் சாப்பிட்டுக்கோங்க. நான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், ஓகேவா? அந்த ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும் பார்த்தீங்களா? அப்போ என் பேச்சுக்கு மரியாதையே இல்லை, அப்படிதானே? இல்லை, மரியாதை இல்லாமல் பண்ணதுக்கு என்னங்க இருக்குது? என் தம்பி பொண்டாட்டியை நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன், இது ஒரு விஷயமா? குழந்தைக்காக செக்கப் தானே போகிறோம், நான் வேற எங்கேயுமா கூட்டிகிட்டு போகிறேன்? எங்கே கூட்டிட்டு போறோங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை, புருஷன் பர்மிஷன் கொடுக்காத நேரத்துலையும் போற பத்தியா, அதுதான் திமுருன்னு சொல்றது. இதில் என்னங்க திமிரு இருக்குது? என் தம்பி பொண்டாட்டியை நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதெல்லாம் ஒரு திமிருனா? இதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. உங்களால் பாப்பா பார்த்துக்க முடியாதுன்னா சொல்லுங்கள், நான் அம்மா கிட்ட விட்டுட்டு போகிறேன். இங்கே பாரு சாவி, நீ திமுரு எடுத்து தெரியறதுக்கெல்லாம் என் பிள்ளைய நான் கண்ட இடத்துக்கும் அனுப்ப முடியாது. என் பிள்ளைக்குன்னு ஒரு டிசிப்ளின் இருக்குது, அந்த டிசிப்ளினோட தான் நான் வளர்க்க முடியும். உன் இஷ்டத்துக்கெல்லாம் என் பிள்ளைய வளர்க்கணும்னு நினைக்காத. இல்லை, எனக்கு புரியல. அதே வீட்டில் எங்கள் அம்மா கிட்ட இருந்து தான் நானும் வளர்ந்தேன், அப்படி நான் என்ன டிசிப்ளின் இல்லாமல் வளர்ந்துருக்கேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்கக்கிட்ட கொண்டு போய் பிள்ளை விட்டால் டிசிப்ளின் இல்லாமல் போயிடுமா? இல்லை, எனக்கு புரியலைங்க. பாரு சாவி, உன் விரண்டாவாத பேச்சுக்கெல்லாம் நான் ஆள் கிடையாது. உனக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டில்ல, கிளம்பி போய்கிட்டே இரு. வேதா குட்டி, வா போலாம். எங்கப்பா போறோம்? உங்க அம்மாவுக்கு வெளிநாட்டுல இருந்து வந்த என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவும் நேரம் இல்ல, பெத்த புள்ள உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவும் நேரம் இல்ல. நம்மளை விட முக்கியமான வேலையா வெளியில போறாங்க, நம்ம அப்பத்தா வீட்டுக்கு போலாம், வா. அப்பத்தா வீட்டுக்கா? ஜாலிப்பா, ஜாலி ஜாலி. வாடா கண்ணா, வாங்க வாங்க வாங்க. வர வர நீங்க நடந்துக்கிறது பேசுறது எதுவுமே சரி கிடையாதுங்க. நான் இப்போ ஹாஸ்பிட்டல் போகக்கூடாதுங்கிறதுல நீங்கள் முடிவாக இருக்கீங்க, அதை என்னால் எதுக்காகவும் நிப்பாட்ட முடியாது. நீங்கள் அப்பத்தா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுனா கூட்டிகிட்டு போங்க, நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு உங்கள் 2 பேரையும் பார்த்துக்கிறேன். போ, உனக்கு உன் குடும்பம் தானே முக்கியம், நானும் என் பிள்ளைங்களோ தான் உனக்கு முக்கியம் இல்லையே. எங்கே போகணுமா போ. இந்த ஃபோன் வேற அடிக்கடி மக்கர் பண்ணிக்கிட்டு இருக்கு, சார்ஜே ஏற மாட்டேங்குது. முதல்ல ஒரு ஃபோனை மாற்றணும். என்ன குஷ்பு அக்கா இத்தனை வாட்டி கால் பண்ணிருக்கு, என்னன்னு தெரியலையே. ஹலோ குஞ்சாய்க்கா. இவ்வளவு நேரம் எங்க போன நீ? எவ்வளவு தடவை உனக்கு கால் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? அக்கா ஃபோன் சைலண்ட்ல இருந்தது, சார்ஜ் வேற போட்டிருந்தேன், அடிக்கடி ஃபோன்ல சார்ஜ் இறங்குதுக்கா. சொல்லுங்க என்ன விஷயம், இத்தனை வாட்டி கால் பண்ணிருக்கீங்க? என்ன வண்டி இடியட், நல்லா நீ சார்ஜ் போட்ட. அம்மா ஜில்லு எங்க இருக்கா? ஜில்லு வீட்ல என் கூட தாக்கா இருக்கா. ஏன்க்கா என்னாச்சு? வீட்ல இருக்காளா?
முதல்ல போன் எங்க இருக்குன்னு கேளு. அவ போன் எங்க இருக்கு? வாட்ஸ்அப்ல ஏதாவது உனக்கு மெசேஜ் வந்திருக்கா இல்ல வீடியோஸ் வந்திருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணி பாரு. அவ போனு அவகிட்ட தான் இருக்கும். என்னன்னு தெரியலையே. ஏன், என்ன மெசேஜ், என்ன வீடியோ? ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பாரு, அதுக்கப்புறம் தெரியும் உனக்கு. ஓகேக்கா, கொஞ்சம் அப்படியே லைன்ல இருங்க, நான் செக் பண்ணி பாக்குறேன். அந்த சுப்பிரமணிக்கு குழி தோன்றதுக்கு அக்கா எதுவும் பிளான் பண்ணி வீடியோ அனுப்பியிருப்பாங்களோ? வாவ், வாட் அ சாங். ஜில்லு எவ்வளவு கியூட்டா டான்ஸ் ஆடுறா. அப்படியே பாக்குறதுக்கு அம்மன் மாதிரியே இருக்கா. இடியட் மாதவா, வீடியோஸ் ஏதாவது வந்திருக்காடா? செக் பண்ணியா? அக்கா, வீடியோ ஏதாவது அனுப்புனீங்களா என்ன? எனக்கு எதுவும் வீடியோ வரலையேக்கா. லூசு மாதவா, ஜில்லுவோட நம்பர்ல இருந்து ஏதாவது வீடியோஸ் வந்திருக்கான்னு பாரு, இல்லைன்னா குரூப்ல செக் பண்ணி பாரு. ஜில்லுவோட வீடியோ தானக்கா என் ஃபோன் ஃபுல்லா இருக்கு, அதனாலதான் அடிக்கடி ஹேங் ஆகுது. ஜில்லு வீடியோ இப்ப கூட ஒரு வீடியோ வந்திருக்கேக்கா. அவன் அந்த அம்மன் நகையெல்லாம் போட்டு ஒரு ரீல் எடுத்தா பாருங்க, அது அப்படியே அஷ்டலட்சுமி மாதிரி இருக்குக்கா. அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறான் போல இருக்கு. பாவி, எனக்கு லைலாக்கெல்லாம் அந்த நம்பர்ல இருந்து நிறைய வீடியோஸ் இப்ப வந்துட்டு இருக்கு. அது ஜில்லுவோட போன்ல இருந்து தான் வருது. ஜில்லுவோட போன் முதல்ல ஜில்லு கிட்ட இருக்கான்னு செக் பண்ணு. வேற யார்கிட்டயும் இருக்குன்னு நினைக்கிறேன். போன் எதுவும் மிஸ் ஆயிருக்க போகுது. என்ன வீடியோ வந்துகிட்டு இருக்கா? என்ன சொல்றா இவ? ஜில்லு ஜில்லு. வாட் ஜில்லு பேபி, என்னாச்சு? ஏன் இவ்வளவு ஷாக்கா இருக்கீங்க? ஜில்லு, உன் மொபைல் எங்க? ஜில்லு பேபி, யாருக்கும் கால் பண்ணுமா? உங்க மொபைல்ல பேலன்ஸ் இல்லையா? ஐயோ ஜில்லு, நீ அம்மன் நகை போட்டு அனுப்புன ரீல்ஸ் இருக்குல்ல, அது எனக்கு, லைலாக்கு, குஷ்புக்குன்னு எல்லாருக்கும் வீடியோ ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. உன்னோட மொபைல் எங்க? இப்போ உன் நம்பர்ல இருந்து தான் எல்லாருக்கும் வீடியோ போகுதான். என்ன பேபி சொல்றீங்க? நான் யாருக்கும் வீடியோஸ் அனுப்பலையே. அப்புறம் எப்படி எல்லாருக்கும் வீடியோ போயிருக்கும்? எனக்கும் வீடியோஸ் வந்திருக்கு, இங்க பாரு. அது ஆமா, என்னோட வீடியோஸ் தான். ஆனா நான் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் மொபைல தொடவே இல்லையே. அப்புறம் எப்படி எல்லாருக்கும் வீடியோ? முதல்ல உன் போன் இருக்கான்னு பாரு. உடனே செக் பண்றேன். ஐயோ, எங்க போட்டுட்டு வந்தான்னு தெரியலையே. இவ போன் மட்டும் எவன் கையிலயாவது சிக்குச்சுன்னா அவ்வளவுதான், நம்மள சின்ன பின்ன மாக்கிடுவாங்க. ஹேண்ட்பேக்லயும் மொபைல காணோம். ரூம் ஃபுல்லா தெரியாச்சு. மொபைல் எங்க போயிருக்கோம்? ஜில்லு, மொபைல் இருக்கா? ஜில்லு பேபி, மொபைல காணோம். என்னடி சொல்ற? மொபைல காணோமா? ஜில்லு பேபி, நம்ம அவுட்டிங் போகும்போது அந்த பாறையில நின்னு போட்டோ எடுத்தோம்ல, உங்க பொண்டாட்டி கூட வந்து சண்டை போட்டாலே. ஆமா. அதுக்கப்புறம் நான் பேக்ல தானே போன் வச்சேன். நீ வச்சதை என்கிட்ட கேக்குற? பேக்ல வச்சியா வைக்கலையா? பேக்ல வச்சேன்னு தான் நினைக்கிறேன் பேபி. என்னது வச்சு என்ன நினைக்கிறியா? ஒருவேளை அங்கனையே போனை போட்டுட்டு வந்துட்டியா, இல்ல வேற எங்கேயும் மிஸ் பண்ணிட்டியா? போன் எங்க பேபி? தெரியல பேபி, நீங்க கூலா இருங்க, பாத்துக்கலாம். என்னடி அசால்ட்டா பதில் சொல்லிட்டு இருக்க? அதுல நீ அம்மன் நகை போட்ட ரீல்ஸ் போட்டோ எல்லாமே இருக்கு. அது மட்டும் ஊராங்க எவனாவது ஒருத்தங்கிட்ட கிடைச்சிச்சு அவ்வளவுதான். ஐயோ, குஞ்சாய் வேற போன் பண்றாளே. ஹலோ அக்கா. மாதவா, ஜில்லுவோட போன் இருக்கா? எங்க இருந்தது? எதுவும் வீடியோ ஸ்ப்ரெட் ஆகலைல? ஏதாவது 7:30 கொடுக்க போறாங்க, ஒழுங்கா கேளுடி. போன் எங்க இருக்கா? மாதவா, ஒன்னதான் கேக்குறேன். போன் ஜில்லு கிட்ட தான் இருக்கு. அக்கா, போன் ஜில்லு கிட்ட இல்லக்கா, எங்கயோ மிஸ் பண்ணிட்டா. ஓ மை காட், மிஸ் பண்ணிட்டாளா? என்ன மாதவா இவ்ளோ அசால்ட்டா பேசிட்டு இருக்க? வீடியோ ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு மாதவா. அப்ப யார் கையிலயோ கிடைச்சு அவங்க தான் எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இமிடியேட்டா அந்த வீட்ல இருந்து நீங்க 2 பேரும் கிளம்புங்க. எனக்கு என்னவோ சரியா படல. உங்க போன் எங்க இருக்குன்னு கண்டிப்பா இப்ப ட்ரேஸ் பண்ணுங்க. அக்கா, ஊராங்க எல்லாரும் என் மேல செம்ம கடுப்புல இருக்காங்க. இந்த நேரத்துல இப்படி ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா ரொம்ப பயமா இருக்குக்கா. என்ன நீங்க தான்க்கா அப்படியாவது காப்பாத்தணும். போன் இப்ப யாருக்கிட்ட இருக்குன்னு தெரியலையே. அதுவா, நீ அங்க இருக்கிறது சேஃப் கிடையாது. முதல்ல அங்க இருந்து கிளம்பு. இப்போ ஜில்லுவோட மொபைல் எங்க இருக்குன்னு ட்ரேஸ் பண்ணி ஆகணும். அவளோட போனை நம்ம கேரி பண்ணி ஆகணும். இமிடியேட்டா அங்க இருந்து கிளம்பு மாதவா, கிளம்பு. ஓகேக்கா, நான் உடனே கிளம்புறேன். என்னாச்சு ஜில்லு பேபி, போன் எங்க இருக்கு? என்ன ஜில்லு இப்படி அறிவில்லாம நடந்துக்கிற? போன்ல அவ்வளோ எவிடன்ஸும் வீடியோஸும் வச்சுக்கிட்டு நம்ம இந்த நேரத்துல எவ்வளவு சேஃபா காய் நகர்த்தணும் தெரியுமா? இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டு வந்து நிக்கிறியே. இப்ப எவன் கையில போன் கிடைச்சிச்சுன்னு தெரியல. நம்மள பிளாக்மெயில் பண்ணி பணம் பறிக்கிறதுக்காக நம்மளுக்கு மட்டும் வீடியோஸ் அனுப்பியிருக்கானா இல்ல வேற யாருக்கும் அனுப்பியிருக்கானான்னு உடனே தெரிஞ்சாகணும். உடனே கிளம்பு. நம்ம இந்த போன் எங்க இருக்குன்னு இப்ப ட்ரேஸ் பண்ணி ஆகணும். வா போலாம். மாதவா, திருட்டு ராஸ்கல், வெளியே வாடா. ஆத்தாவை தொட்டு சாமி கும்பிடுறதுக்கே நாங்கெல்லாம் ஆச்சரியப்பட்டு தள்ளி நிப்போம். ஆத்தாவோட நகை எடுத்து கண்டவளுக்கும் போட்டு அழகு பார்த்துக்கிட்டா தெரியுற? ஏய், வெளியே வாங்க 2 பேரும். இன்னைக்கு இவங்க 2 பேரையும் சும்மா விட போறதில்ல. வெளியே வாரியெல்லாம் இல்லையா? பரதேசி நாயே, உன்னைய புள்ளைய பெத்த பாவத்துக்கு இன்னும் என்னென்னலாம் நான் பாடுபட்டு அனுபவிக்க போறேன்னு தெரியலடா. மரியாதையா அந்த நாயை கூட்டிக்கிட்டு வெளியே வாரியா இல்லையாடா? ஏய், எவடி வீட்டுக்குள்ள? வெளிய வாடி. மாதவா, வெளியே வர போறியா இல்லையா?
முதல்ல அவளை இழுத்துக்கிட்டு கொடுத்தா சரியா வந்துடும். எல்லாரும் வாங்க உள்ளேக்கு போவோம். நீ வெளியே வாரியா இல்ல நாங்க உள்ள வரவா? ஜில்லு பேபி, யார் இவங்கெல்லாம்? எதுக்கு வெளியில வந்து நின்று சத்தம் போட்டுட்டு இருக்காங்க? அடி பாவி, இன்னுமாடி உனக்கு புரியல? நீ ஆத்தா நகைய போட்டு ஆடின ஆட்டத்தெல்லாம் ஊரே பார்த்துட்டாங்கடி. எவனோ போன் எடுத்து ஊருக்கெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டான். போச்சு, இன்னைக்கு நம்ம 2 பேருக்கும் சங்குதான்.